அல்ல மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ. எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா, இந்த மாதிரி செய்யலாமான்னு தோணுச்சு. அது ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னன்னா உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சம்திங் பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி, அதாவது பாசிட்டிவ்லினா தெய்வத்தோடைய ஒரு சம்திங் காடோடைய இது நீங்கள் உணர்ந்துருக்கிற மாதிரி, இல்லைன்னா இந்த ஸ்பிரிட்ஸ், பேட் ஸ்பிரிட்ஸு, இந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களோட லைஃப்பில்? இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதை போய் அதில் டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்குன்றது நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அதை நான் வீடியோவாக எடுக்கலாம், கண்டென்ட்டாக போடலாம் எனக்கு ஒரு யோசனை தோணிச்சு. ஆக்சுவலாக நான் இந்த ஸ்டோரியில் போட்டிருந்து, பட் ஆனால் நான் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால தான் சரி யூடியூப்பில் சொல்லி போடலாமேன்னு சொல்லிட்டு தான். கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். டிஎம் பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு நடந்துருக்குன்னு. நான் அதை என்னால் முடிஞ்ச வரையும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய யூடியூப்பில் நெக்ஸ்ட்டு அதாக கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்வீங்களோ அதை பொறுத்து தான் நான் வீடியோ எடுக்க முடியும். அது ஒரு 10 இல்லைன்னா 20 எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல. மொத்தத்தில் உங்களுடைய இதை எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை நான் வீடியோவாக போடுவேன். ஸோ இன்றைக்கி நான் எந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன்னா, ஷரதானோட வீடியோவுக்கு தான். பேயி ப்ளாக்னு சொல்லிட்டு இது போன வருஷமே இவர் போட்டார். என்னன்னா, ஆக்சுவலி நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங் கொஞ்சம் தான் பார்த்தேன், முழுசாக நான் ஃபுல்லாகவே பார்க்கல. ஸ்டார்டிங் ஏதோ ஒரு சில கிளிப் மட்டும் தான் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. சரி, எனக்கு தோணுச்சு பேசாமல் இந்த வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவை பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா நான் போடுற வீடியோக்கான எஃபர்ட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கோம். ரொம்ப நேரம் இந்த இடத்துல எங்களால் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவும் பண்ண முடியாது. ஸோ ஃபட்டாஃபட்டா ஒரு கோஸ்ட் ரைடு மாதிரி இருக்குன்னு வச்சோம். நான் மறுபடியும் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நான் ஒரு தலை ஆக்சுவலாக ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. எங்களுக்கு இந்த இடத்துல தொட்டி அடிக்கணுன்ற மாதிரி தான் அந்த ஆன்மா நினைக்குது. ஒரு சடங்கு உங்களுக்காக பண்ண போகிறோம். அதன் மூலியமா நீங்கள் ஏதாச்சும் தெரியப்படுத்துவீங்களா? சரி, பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் இங்க வாழ்ந்துட்டு வந்த எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒன்னா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற பர்டிகுலர் ஒரு பிளாக்ல இருக்கிற வீட்டுல மட்டும் தொடர்ந்து எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இதுல ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னன்னா, அங்க சூசைட் பண்ணி இறந்து போனவங்க எல்லாருமே பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த பத்தி விசாரிச்சு எங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்தது. அதாவது அங்க இருக்க ஒரு வீட்டுல ஒரு ஓல்டேஜ் கப்பிள்ஸ் வாழ்ந்துட்டு வந்ததாகவும் அவங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்கன்னா, முக்கியமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும்னு கேரளால இருந்து ஒரு மாந்திரியரை கூப்பிட்டு வந்து சில பூஜைகள் பண்ணதாகவும், அந்த பூஜைகள்ல உண்டான விபத்துல அவங்க எரிஞ்சு இறந்துட்டதா சொல்றாங்க. ஸோ அவங்களோட சாபம் தான் இந்த இடத்துக்கு யார் கூடி வந்தாலும் அவங்களையும் சூசைட் பண்ண தோன்றதா எல்லாருமே நம்புறாங்க.
கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கோம். ரொம்ப நேரம் இந்த இடத்துல எங்களால் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவும் பண்ண முடியாது. ஸோ ஃபட்டாஃபட்டா ஒரு போஸ்ட் ரைடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. அண்ட் இந்த லொகேஷன் பற்றி எனக்கு சொன்னது நம்ம விக்ரம். இவங்க வந்து பிளாக் ஷேடோ டீம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து பிளாக் ஷேடோன்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க, நம்மள மாதிரி பேய் வீடியோஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் கொலாப் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பயங்கரமான ஆதரவு தெரிவிச்ச காரணத்தினால நாங்கள் மறுபடியும் நம்ம சேனலில் வீடியோ பண்ணலான்னு ஒன்றா இருக்கோம். அண்ட் இவர் வந்து மணி நம்ம ரன்னிங் ராகோட வெஸ்ட் நீ செம பண்ணுற போது எனக்கு தோணுது. அண்ட் ப்ரோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம பேய் ஃபேமிலிக்கு என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் வந்து 20K லைக்ஸ் மேலே போனால் கண்டிப்பாக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதேமாரி அவரே கூப்பிட்டு வாங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு, ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், பண்ணலாம், சூப்பராக இருக்குது அந்த லொக்கேஷன் சொல்லியிருந்தாரு. ஓகே, நம்மளுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நிஜமாலே சொல்கிற மாதிரி இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளி சரப்பு மாதிரி சொல்லலாம், பேய்த்தனமாக இருக்கும். அது மணிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லொக்கேஷன் இது. நான் வரவே வேணாம், இந்த சரத் ப்ரோன்றதுனால தான் வந்துச்சு. என்ன பண்ணுறது? அது இல்லாமல் நான் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், மணி ப்ரோ தான் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி கேர்ளும் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஜீவிதான்னு சொல்லிட்டு, அவங்களால வர முடியல இன்னைக்கு. ஸோ அதனால நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். 4ஆன ஒரு ஆள் கேமரா பின்னாடி இருக்காரு, அவர் நம்ம குண்டுக்கு வந்து கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பரண்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறவங்க வந்து இறந்து போயிடுறாங்க சூசைட் பண்ணி. அதுக்கு காரணம் ஒரு கதை இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். அப்பயே சொல்கிறதுக்கு எனக்கு லைட்டாக ஒரு பயமாகவும் இருக்கு. நம்மளுக்கு கிண்டில் பண்ணோம், சிரிக்கும், ஒரு மாதிரி டொனால்டு மேலே பேசும். ஆனால் வீடாக இருக்குது, லொக்கேஷன் வீடாக இருக்குது. நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபீல் பண்ணுறேன். ஒன்றும் ஃபீல் பண்ணல, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே புரியல. உலகத்தில் மர்மமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லை ப்ரோ, நான் வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கு மாதிரி சொன்னால் பார்த்துக்கலாம், போய் அமைச்சுக்கலாம். இப்போ வழக்கம் போல தெரியல, இந்த இடம் புதுசாக இருக்குது. என்னென்னவோ ஸ்டோரி இவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. அது நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் இமீடியட்டாக விக்ரம் கிட்ட, ப்ரோ இந்த இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ரோ ஏன் ப்ரோ வேறு லொக்கேஷனே உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னார். பட் இல்லை, இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம். ஆம்பியன்ஸ் சவுண்டே பயங்கரமாக இருக்கு. உள்ளே வரும்போதுலேருந்து பறவை கத்துது. அண்ட் இவங்க வேற சொல்கிறாங்க, ப்ரோ மரத்துக்கு எல்லாம் பார்த்துன்னு இல்லைங்க, மேலேருந்து பாம்பெல்லாம் விழும், கிளெல்லாம் உடஞ்சி விழுந்து சொல்கிறாங்க. ஓகே, சரியா இருக்கீங்களா? எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. ஜன்னல்ல ஜன்னல்ல துணி பிங்க் கலர்ல ஏதோ புடவை தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா? அது மாதிரி பிங்க் கலரில் காய வைக்கிறோம். அது மட்டும் பார்த்துட்டு இருக்கலாமா? சரி, ஓகே, பார்க்கலாம். போடும்போது எல்லாரும் ஓடி விசித்திரமா இருக்கு. ஒரு மாதிரி கிரிப்பியா இருக்கும். இல்லை இல்லை, இதில் என்ன நிறைய மிக்ஸ் ஆகி வரும், கண்டுபிடிக்கிறது நம்ம. சவுண்ட் இந்த பக்கம் வருது. பக்கத்துமே 4 பக்கமும் கேட்குது. கத்தலாம், புரியுது. குழந்தையா இருக்குங்க. வித்தியாசமாக கத்துது. பிறந்த குழந்தை அழுங்க அந்த மாதிரி அப்பா தான் வந்து சொன்னேன். வேற மாதிரி நானே இப்போ நோட் பண்ணேன், திரும்ப கேட்டுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேட்குது. வேற ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம பேசி முடிச்சோம் அப்படின்னா ஆமாம், எக்ஸ்ட்ரா கரெக்டாக தான் படம் கரெக்டாக மாதிரி இருக்கு. கொசு வர கேமரா இல்லை, வந்துச்சு அப்படி நல்லா
நான் போக வேண்டிய வீடு வேலை இங்கேயே இப்படி நடக்குது. மனுஷன் வராத இடத்துல தான் வப்பாலே சுத்தம். அப்படியே செம்ம அட்டாக் வச்சு எனக்கு ஷோல்டர் அடிபடிச்சு நிறைய திங்ஸ் வந்து மேலே வரும். கேப்சர் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த வீடு ஜீசஸ், அந்த வீடு இந்து. பேய்க்கு வந்து அந்த மனதான் தெரியாது, எல்லாத்தையும் இருக்கும் பேய். மனிதத்தை பேய்கிட்ட வந்து கற்று கொடுத்து பேய் மட்டும் வந்து இது மார்னிங் டைம்ல ஒரு விஷயம் வந்து ஒருத்த பார்த்து கேப்சர் எங்களுக்கு புதுசு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி யாரு யாருங்க நம்மள மீறி யாரும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்க சைக்கோ ரெஸ்கியூ பண்ணீங்க. சைக்கோட தம்பி யாரும் இருக்க போறாங்க ப்ரோ. தம்பியா நான் மார்னிங் பார்க்கும்போது சைக்கோ இல்லை ப்ரோ. ஒரு காலத்துல எவ்வளவு ஆட்டையா வாழ்ந்துருப்பாங்க. சின்ன சம்பவம் எல்லாத்தையும் மாத்திரும். நல்லாவே இருக்கு வீடுலாம். இல்ல இந்த சைட்ல ஓடி யாரும் ஓடி வர மாதிரி இருக்கு. யாரும் இல்ல நாக் பண்ணாங்க கிளியரா இல்ல அப்படியே அந்த பக்கம் ஒரு ஷாரம் பக்காவா வச்சுருவாங்க. எப்படி அகத்தாம இருக்கு சொல்றா? இ பிளாக் இது காசேரிங்க நீங்க தான் அது செம்மையாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீ கூப்பிடுவேன். ஆமாம், நான் வீடியோ பிடிச்சி வரும்போதே சொன்னேன் ஆளை கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக ஆளை கூப்பிட்டு இருக்கேன். அழகாக வருவாங்க. நம்ம பேசினா சவுண்டு போடுவாங்க. அழகா வருவாங்க. இல்லை ப்ரோ, நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் இங்கே இருந்து ட்ராவல் பண்ணோம். அதான் சொல்கிறேன், மார்னிங்கும் வந்து இப்பயும் வந்தோம். நம்ம நிறைய லொக்கேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படிலாம் நடக்காது. ஒன்றே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இடத்துல என்னன்னா கைஸ், இந்த இடத்துல வந்து கர்ப்பமா வரவங்க, அந்த வீட்டில் தங்குறவங்க கர்ப்பமானாங்கன்னா அவங்களே தன்னால் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓல்டு கப்புள்ஸ் தங்கிட்டு இருந்திருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்துல யார் வந்தாலுமே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா இறந்து போயிடுறாங்களாம். அவங்களே சூசைட் பண்ணி. எங்கே பார்த்தாலும் நான் மறுபடியும் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நீங்க எதனால சூசைட் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க சூசைட் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? இல்ல உங்களை யாராச்சும் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்களா?
ஆக்சுவலாக கௌசிக்கு வச்சு லாஸ்ட் டைம் பேசும்போதே அவங்க வந்து நானே சூசைட் பண்ணல, அவங்க கேட்டு நான் நீங்களே சூசைட் பண்ணிக்கலாம் யாராவது சொன்னாங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க ப்ரோ. இங்கேதான் ஒரு இந்த பிளாக் ஃபுல்லாகவே அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும் நாங்கள் லாஸ்ட் டைம் எல்லா பிளாக்லையுமே அது வந்து மாறி மாறி அந்த மாதிரி தான் இருந்தது. செத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சைலண்டாக அப்சர்வ் பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது இந்த ஃபீல் ஆகுது இந்த வீட்டில் வந்தவொடனே எனக்கு. இல்லை வரும்போதே பார்த்துட்டோம். என்னன்னா நாங்கள் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள நடத்த வரும்போது மேலே வந்து கலலாம் உடனே போயிடுச்சு. அதுவும் பெரிய பெரிய கலைங்க மண்ணில் வந்தால் கண்டிப்பாக ரத்தமே வந்துடும். தன்னால் விழுதா இல்லை வேற ஏதாச்சும் ஏன் ப்ரோ காலம் வந்து பட்டுச்சுடா இப்போ. இல்லை பிரச்சனை லைட்டாக படிச்சு என்னதான் வேணும் உங்களுக்கு? நிமிஷம் ப்ரோ கோவப்படுறாங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்ணீங்க உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகிறாங்க ப்ரோ. நான் பண்ணல ப்ரோ. ஆக்சுவலாக விட்டுட்டு வந்துட்டோம். நான் சைக்கோ கிட்ட அப்படியே மாற்றிட்டு வந்துட்டோம் ப்ரோ. நான் எதுக்குதான் ப்ரோ பண்ணியிருக்கேன். நாய் இல்லை ஏன் எல்லாம் கோவப்படுறீங்க? நான் உங்களை சொல்ல பண்ணான்னு வரல, மறுபடியும் சொல்றேன், உங்களை தொல்லை பண்ண வரல. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் உங்களை நேராச்சும் பார்க்க முடியுமான்னு வந்திருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோவா மேலே போயிட்டு பார்க்கலாம். நீங்க லாஸ்டா பார்த்துக்கோங்க. நீங்க அவருங்களா? சவுண்ட் இங்கே ஒரு டோர் அசைது இடத்துல நம்ம வந்து ஊத்த பார்த்தோம் ரூம் அங்கே கேட்குது சவுண்ட் அங்கே கேட்குது இங்கே டோர் அசைது ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே அஃபெக்டாக தான் இருக்குது. எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே அஃபெக்டாக தான் இருக்குது. மெயின் பில்டிங்கே எங்கே ஏய் அன்னைக்கு நான் லாக் பண்ண இடம் ப்ரோ. இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு பேய்க்கு வந்து பண்ண வீடு அதுன்னு சொல்லி எல்லா ஒட்டா சின்ன வீடுலாம் வச்சுருந்துன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே புரியல. அந்த சவுண்ட் பண்ணும்போது இங்கே தான் ப்ரோ லாக் பண்ணிச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் விசாரிக்கும் போது 2 பேர் வந்ததாக சொன்னாங்க. சரக்கு விசாரிக்கும் போது தான் இங்கே நிறைய பேர் வந்ததாக வந்து அப்புறம் தெரிய வந்துச்சு. நாங்கள் தெரியாமல் அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் நாங்கள் பாட்டு ஜாலியாக விளையாட்டு இருந்தோம். ஜாலியாக வந்துட்டு போயிட்டு ஸ்டார்டிங்லாம் ஜாலியாக விளையாட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நம்மளை லாக் பண்ணுற ஃபீல் வந்துச்சு எனக்கு அந்த இடத்துல. நான் இங்கெல்லாம் மாட்டினப்போ உயிரே போயிடுச்சு ப்ரோ. அது இல்லை இப்போ வந்து என்ன மாதிரியே யாரும் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் நான் கூப்பிட மாட்டேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சத்தியமாக நான் கூப்பிட மாட்டேன். கூப்பிடுவாங்க. ஆமாம் கூப்பிடுவாங்க. சீரியஸாக கூப்பிடுவாங்க. நினைப்போம் அது நான் சொல்கிறேன் அப்படி சரி ஓகே அப்படி கூப்பிட்டா மட்டும் நீ வாங்குறோம். சத்தியமாக நான் சொல்கிறேன். வந்து கூப்பிடணுமா அப்படி அந்த வார்த்தை அவங்க கேட்கக்கூடாது சொல்லுவாங்க. சரி 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 ப்ரோ ப்ரோ எனக்கு அன்னைக்கு உயிர் போயிடுச்சு ப்ரோ. பைத்தியகாரத்தனமா பேசிட்டு வரும் போன போயிட்டா அதுக்கே பிடிக்கல வராடி கண்டுச்சுப்போம். அவன் வரும்போது மூடி யாராவது இருக்காங்க. யார் எடுத்து
பண்ணிட்டு அப்படிலாம் மாட்டிக்கோங்க. இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம். இதான் எங்க வேலையே. நீ எவ்வளவு சவுண்ட் போட்டு எங்களை பயமுறுத்துறாங்க, இங்க இருந்து உடனே எல்லாம் போக மாட்டோம். ஹலோ, உங்களதான். சூழ்சோரம் வந்துருச்சு அதுக்குள்ள. நீ அட்டாக் பண்றது நீ யோசம் இல்லாத பேய், நீ சூடு சொன்ன இல்லாத பேய், நீ நாசமான பேய், நீ கன்றாவியான பேய். உங்களால முடிஞ்சா என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. இவருக்குள்ள வந்து கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணி காட்டலாம். மூலியமா கூட எதுவும் சொல்லலாம். அதெல்லாம் வேணாம், நீங்க வேற அதெல்லாம் வேணாம். ரெஸ்பான்ஸ் வச்சு நம்மளும் உங்களுக்கு தான் ஜெகன் ப்ரோ சொல்ல சொல்லுங்க, நான் வரல. என்ன தலைவா என்ன போட்டு நீ தான் ப்ரோ திட்ட. நானா வர மாட்டேன். அவரும் ஒண்ணு இல்லை. ஐயோ, மறுபடியும் சொல்றேன், இவரோட பேர் மணி. இவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அவரெல்லாம் பூந்து விளையாடுவார். நீங்க மாட்டீங்கன்னா சத்தியமா நான் வரல. நான் விளையாடி வரல. உங்க அளவு கூட நான் இப்போ நீ கத்தான் எனக்கு பயன் வருவா. திட்டி உள்ள மட்டும் நான் அனுப்புறீங்க பாரு. பின்னாடியே வரேன். வராரு. எவ்வளவு கிட்ட முடிச்சு தெரியுமா ப்ரோ அது? ஆனா தரங்களே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ப்ரோ இங்க சம்திங் வேற ஏதோ மிஸ்டேக் ஆகுது ப்ரோ. அதையும் நான் கேட்கிறேன் ப்ரோ. நீங்க ஏத்துற வெறுப்புக்கு என்ன நோட்டுக்கு ப்ரோ. ஐயோ, கேட்டீங்களா வீடு எல்லாம் இருக்கிறாரு. உள்ள போனா போயிட்டு தனியா போனா லாக் பண்ண பக்கத்துன்னு நினைக்கிறேன். நம்ம பாசமா கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் வரலையே. நம்ம என்ன கோவப்பட்டாலும் ஏதாவது பண்ணுது. அதனாலதான் நம்ம பாசிட்டிவ் தான் கேட்டோம். ஹெல்ப் பண்ணுறது தான் சொன்னோம். பட் அது ரெஸ்பான்ஸ் வரலன்னா நம்ம இது மாதிரி தான் பேசி ஆகணும். அதெல்லாம் நீங்க எத்தனை பேர் இருக்குன்னே உங்களுக்கு கட்ட சொல்லி எதுவும் ஆகாது. பிளாஸ்டிக் வேணா வச்சிருக்கியா வாயில? ஒரு இடத்துல இருந்தோம் நாம அவங்களை கூப்பிடல, அவங்க அவங்க கூப்பிட்டு வராங்க. கைட் பண்ணுது. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்தது எனக்கு தெரியாது. நம்ம ஆல்ரெடி வந்து அனுபவம் போட்டுருக்கோம். அதனாலே ரொம்ப அவரு வேணும் பாசமா கூப்பிட்டு அப்படி ரியாக்ட் ஆச்சு. இவரு திட்டாரு. இவரு என்னத்த பண்றது? அப்புறம் திட்டி நல்லா கூப்பிடுறாரு ப்ரோ. புரியல ப்ரோ. ஒரு நாளைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வச்சா பொதுவாக வந்து இந்த மாதிரி அமானுஷ சக்திகள் பேய்கள்லாம் இருந்துச்சுன்னா யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணோம். அவங்க கிட்ட தான் எதாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். அதனால தான் சொன்னேன். இதுதான் கூப்பிட்டு வீடியோ ஒன்றுமே அதெல்லாம் வச்சு பண்றீங்க. மணி நீ இருந்தாலும் அனுப்பிச்சு விட்டு ஒரு தலை தெரிஞ்சது எனக்கு. சீரியஸாக நான் கேப்சர் பண்ணிட்டேன். இந்த படிக்கட்டில் ஒரு தலை தெரிஞ்சது. இங்கேயே தான் தெரிஞ்சு. இப்போ நம்ம அங்கிருந்து தான் வந்தோம். அந்த கேப்சர் ஆகல. நான் எட்டி பார்த்துட்டு போயிருக்கோம். சவுண்ட் எதுவுமே தெரியல. இப்போலேருந்து கேட்குது. அவங்க என்னன்னு
வேலை பாருங்களேன். ஐயோ சரியான ஆம்பியன்ஸ் இடம். சூத்திரம் தடிக்குது. ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ ஏதாவது ஒன்று சொல்லி அவன் என்கிட்ட வர வைக்கிறீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ நான் பார்த்து உங்களுக்கு எதுவுமே அவன் என்ன நம்புங்க. சம்மந்தமெல்லாம் தன்னால ஆகிட்டு அது பாருங்க. நான் என்ன ப்ரோ துரோகம் பண்ணேன் என்ன போட்டு எக்ஸாக்ட்லி அதே இடம் நம்ம உள்ள வரும்போது பார்க்கிறோம். நம்ம உள்ள வரும்போது அதெல்லாம் பார்ப்போம். சொல்ல விரும்புறீங்க நீங்க நானும் சொல்றேன் தேவையில்லாம பார்க்கலாம் பார்க்கலாம். முட்டி போட்டா கீழே பார்க்கவங்க பாம்போட சொல்றேன். ரைட்டாக நீங்க சொன்ன மாதிரி இந்த இடம் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. குச்சி இல்லை நான் மெரிச்ச குச்சி. என்னன்னா எங்களுக்கு சரியான ஒரு என்னடா சொல்றீங்க தூக்கு போடுற மாதிரி ஒன்று நிற்கிறோம். ஆமா இது ரன்னிங் ப்ரோ வெர்ஷன். ஐயோ என்னன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ஆக்சுவலாக ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்களை இந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கணுன்ற மாதிரி தான் அந்த ஆன்மா நினைக்குது. நான் இங்கே இருக்கக்கூடாது, அங்கே இங்கே இருக்கிறத விரும்பல. அது இல்லாமல் இவங்க ஆல்ரெடி வந்து தொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த காண்டும் இருக்கும் போல. அதான் மறுபடியும் இதில் வந்து என்ன நோண்டின்ற மாதிரி இருக்கு. இல்லாமல் அந்த கம்பெனி வச்சு கேள்வி கேட்குறப்ப நோண்டி விட்டாங்க. அதான் பார்த்தேன். ஏன்னா இவங்க பண்ணும்போது வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி நடந்துச்சு. இப்போ அதை விட அதிகமாக நடக்கிற மாதிரி ஒன்று ஸ்டார்டிங்ல இதுமாரி எவ்வளோ இருக்கும், ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அதுக்கு 15 மினிட்ஸ் மேலே கூட இருக்குது. நாங்கள் தனித்தனியாக போகும்போது தான் ரொம்ப லேட் ஆச்சு. அந்த டைம் நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது இல்லை இல்லை இவரை தனியாக ஒரு ரூம் விட்டு நான் வெளியே இருக்கேன். அது சொல்லி தான் கொடுத்தாங்க, நான் தனியாக விட மாட்டேன் வாடான்னு சரி பார்த்துக்கலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை பேர் இருக்குல்ல ப்ரோ தனியாக வரைக்கும். அதுதான் ப்ரோ பிரச்சனையே. இதுதான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இவருக்கு வந்து நம்ம ஒரு பரீட்சை வைக்க போகிறோம், டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பேரும் உங்களுக்கு எதிர்பார்க்க சொல்கிறேன். பாசமாக கூப்பிடுறாரு. லாஸ்ட் டைம் வந்தது மணி அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஜாலியாக என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஆனால் சம்பவம் நடக்க போகுது. அது யாரும் சொல்றது எனக்கு யாருக்கோ ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது வேற யாருமே சொல்லாத ப்ரோ. என்னடா பயப்பட தரத்தோ என்னதோ பண்ணுறாங்க. ஆமாம் ப்ரோ எங்கள் வீடியோலாம் வரும்போது இப்படி பேசவே இல்லை ப்ரோ. நீங்கள் ஒரு வீடியோ நினைக்கிறேன். அவருக்கு எதுவும் ஆகாது. தைரியமாக இருக்கு ஏதாவது நீ தைரியமாக மாறு. போன எகிரி பிடிச்சி கார் பேசி பாருங்க சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரிஞ்சு சார் ஒரு முக்கியமான ஆக்சுவலாக இந்த பில்டிங்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். வானம் விடும்போது ஒரு சைக்கோ இங்கே இருந்தாங்க. இது நான் வந்து சூசைட் பண்ணிட்டாங்களா அந்த செகண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. ப்ரோ அங்கே தான் நான் சொல்கிறது. ப்ரோ அந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நைட்டு வச்சுக்கலாம். நைட்டு பண்ணுறேன். பயம் வாங்கடா வாங்கடா போகலாம்டா. நீ
நீ சொல்றீங்க நான் சொல்றேன் கூட சரி இப்ப ஒரு ஷேடோ தெரிஞ்சுது எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் பாப்பியாடா